ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 2 டாப்பிக்க பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டா. கரெக்ட்டா நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா, என்னென்ன இஷ்யூஸ் வரும்? ஸோ, அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா, 7 இல பூ பூக்குமா? அப்படின்னு இது நெறைய பேரு கேட்குறீங்க. ஸோ, கண்டிப்பா பூ பூக்கும்பா. ஸோ, என்கிட்ட நெறைய செடி வந்து 7 இல பூ பூக்குது. ஸோ, என்ன மாரி செடியெல்லாம் 7 இல பூ பூக்குத பத்தி நான் அதையும் காட்டிடுறேன் இன்னைக்கு இந்த வீடியோல. ஸோ, இந்த செடி பாருங்க. இது வந்து ஹரகோட்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு, சிட்ரஸ் ஸ்மெல்லு. கலரும் நல்லா இருக்கு. கொடி மாரி தான் போகுது. ஸோ, நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். நெறைய பேரு சாயில் மீடியா தான் வச்சிருப்பீங்க. சாயில் மீடியால என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, தண்ணி காஞ்சிருச்சு காஞ்சிருச்சுன்னு மேலும் மேலும் நீங்க தண்ணிய ஊத்துனீங்க அப்படின்னா, அடியில ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை ஆகாது. ஸோ 1 இன்ச் அளவுக்கு அந்த மீடியா வந்து ட்ரை ஆகணும். உங்களுக்கு நீங்க நல்லா தொட்டு பார்க்கணும். 1 இன்ச் வரைக்கும் ட்ரையா இருந்தா தான் தண்ணி ஊத்தணும். செடி லேசா சொனங்குற மாரி இருக்கணும். அந்த மாரி டைம்ல தான் தண்ணிய ஊத்தணும். ஸோ நீங்க காஞ்சிருச்சு மேலாப்புல அடியில ஈரம் இருக்கும். மேலாப்புல காஞ்சிருச்சுன்னு திருப்பி திருப்பி தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா, வர தளிரெல்லாம் கருகிரும் உங்களுக்கு. ஸோ நெறைய பேரு இங்க பாருங்க லேசா துவண்டுருக்கு செடி. லேசா. ஸோ இது தெரிஞ்சிருச்சு. தண்ணி அடியில லேசா இல்ல அப்படின்னு நெனச்சு, நம்ம தண்ணிய குடுக்கணும் மீடியாக்கு. ஸோ நான் சாயில் மீடியா ரொம்ப வைக்கல. 1, 2 தான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து வேர கழுவாம அப்படியே வச்சு காமிச்சது உங்ககிட்ட. ஸோ பாண்ட் இருக்கு. அந்த நர்சரி பாண்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த தண்ணி மெதுவா தான் இறங்கும். ஸோ நீங்க சாயில் மீடியா வேரெல்லாம் கழுவி வச்சு, நல்லா ஏரியா பண்ணியிருந்தீங்கன்னா, ஊத்துன உடனே ஈஸியா தண்ணி இறங்கிரும். வேரும் நல்லா வளரும். ஸோ இதில நர்சரி பாண்டோட நம்ம பிகினர்ஸ்க்காக பாட் பண்ணி காமிச்சோம். ஸோ இதையும் நானு வேர கழுவிருவேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ பாருங்க, இந்த மாதிரி தண்ணி நீங்க குடுக்கணும் சாயில் மீடியாக்கு. ஸோ இப்படி குடுக்கும்போது தான் செடி வந்து அந்த நுனியெல்லாம் கருகாம இருக்கும். ஸோ நெறைய பேரு நான் த்ரிப்ஸுக்கு மருந்து அடிக்கிறேன். ஸோ மெயினா அந்த த்ரிப்ஸ்னால கூட இந்த நுனி கருகும். ஸோ நான் இன்செக்டிசைட் எல்லாம் அடிச்சும் ஏன் கருகுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க கரெக்ட்டா பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ மேலும் மேலும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். செடி வந்து தண்ணி இல்லன்னு நெனச்சு நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா, இந்த நோட்ஸ் எல்லாம் கருகிரும். அடியில வேர் தண்ணிக்குள்ள ஊறி ஊறி மூச்சு விட முடியாத வேர்னால ஆக்ஸிஜன் சப்ளை கிடைக்காத உங்களுக்கு அந்த நுனி, அந்த வர அந்த தளிரு எல்லாமே கருகிரும். அந்த லீஃப் பர்னும்போம். ஸோ வெயில்னால லீஃப் பர்ன் ஆகாது. உங்களுக்கு வந்து தண்ணினால தான் லீஃப் பர்ன் ஆகும் உங்களுக்கு. நேத்து கூட கொக்கோபீட்ல கூட எனக்கு வெயில்னால கூட அந்த இலை கருகுதோ அப்படிங்கிற மாரி கேரளாலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க. ஸோ அதையும் நீங்க பார்க்கணும்ப்பா. தண்ணி அப் அண்ட் டவுன் ஆச்சுனாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. ஸோ சிண்டர பொறுத்தவரைக்கும் இந்த இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. சிண்டர்ல தண்ணி தேங்கி நிக்காது. ஆனாலும் சிண்டர்ல ஸ்டார்ட்டிங்லலாம் நீங்க தண்ணி ரொம்ப குடுக்கக்கூடாது. ஸோ செடிய பார்க்கணும். அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு. ஒர்க் அப்படின்னா நெறைய இலை இருக்கணும், பூ இருக்கணும், மொட்டு இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, செடிக்கு தண்ணி நெறைய தேவை இருக்கு. ஸோ அது நெறைய ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு குச்சி இருக்கு அப்டின்னா, அதுக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. தண்ணிய நீங்க ஊத்துனீங்க. ஃபெர்டிலைசர்ஸ குடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து நுனி கருகும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டைபேக்க நோக்கி செடி போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த செடி ஃபால்ஸ்டாஃப் அப்படிங்கிறது கொடி வகை. ஸோ கொஞ்சம் ரொம்ப நாளா தழுக்கல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தழுக்குது. ஒரு 1 1/2 மாசம் செடின்னு நெனைக்கிறேன் இது. கொடி மாறி போய்க்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இது இவ்வளோ ஒர்க் பண்ணுது. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு நான் காலையில ஃபுல்லா மீடியா ஃபுல்லா தண்ணி குடுத்துருவேன். ஸோ இது கொக்கோபீட்டு. இது கொக்கோபீட்ல என்ன அப்படின்னா, இந்த செடி வந்து 6 இன்ச்லேருந்து 8 இன்ச்க்கு ரீபாட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலேயே ஆகுது. ஸோ ரூட் வந்து கம்ப்ளீட்டா பாண்ட் ஆகுற மாரி ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இதுக்கு 2 நேரம் தண்ணி வேணும். உங்களுக்கு காலையில 1 மக் 1 லிட்டர் தண்ணி வேணும். சாயங்காலம் வந்து பார்த்தா திருப்பி ட்ரையா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வேர் இருக்கு. எல்லா வேரும் தண்ணிய உறிஞ்சு சப்ளை குடுத்துடும் உங்களுக்கு. ஸோ பாருங்க இந்த இடத்துல ஒரு சக்கர்ஸ் வருது. ஸோ இதுதான் 7 இல. உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அடியில வந்துச்சுன்னா, கண்டிப்பா இத ஒடிச்சு விடணும். ஸோ இதில பூ பூக்காது. ஸோ ஆண் செடி அப்படிம்பாங்க. ரூட் ஸ்டாக்ல இருந்து வருது. இது வந்து ஒரிஜினலு. அடியில அந்த ஒட்டு கட்டுனதுக்கு கீழ எது வந்தாலும் நீங்க ஒடிச்சு விட்டுறணும், எடுத்துறணும். ஸோ பாருங்க கை வச்சு லேசா அப்படி ஒடிச்சு விட்டா வந்துரும்.
ஸோ அந்த செடியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முள்ளு முள்ளும் இருக்கும். ஒரு மாரி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அத கண்டிப்பா நீங்க எடுத்துறணும் நீங்க. ஸோ அது ஒட்டு கட்டுனதுக்கு கீழ எது இருந்தாலும் நீங்க எடுத்து விட்டுறலாம். ஸோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து அவங்க எதுல மல்டி ஃப்ளோராவா எதுல கட்டியிருக்காங்களோ அந்த செடியோட இது வந்து தாய் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து உமியில எப்படி தண்ணி ஊத்தலாங்கிறத பத்தி பார்க்கலாம். உமியும் கிட்டத்தட்ட கொக்கோபீட் மாரி தான். சீக்கிரம் உங்களுக்கு வந்து தண்ணிய ஃபுல்லாவே செடியும் பெருசா இருக்கு, உறிஞ்சிரும் உங்களுக்கு. உங்களுக்கு வேர் நெறையா இருந்துச்சுன்னா, இதுக்கும் 2 நேரம் தண்ணி ஊத்துற நெலம வந்துரும். உங்களுக்கு வேர பொறுத்து இருக்கு, செடியோட குரோத்த பொறுத்து இருக்கு. செடி பெரிய செடியா இருந்து நெறைய இலை இருக்கு, நெறைய ஒர்க் பண்ணுது அப்படின்னா, 2 டைம்ஸ் வெயில் காலத்தில தண்ணி வேணும். செடி சின்ன செடியா இருக்கு அப்படின்னா, தண்ணி வந்து 1 டைம் வேணும். உங்களுக்கு பார்த்துக்கிறணும், வேர் எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதோ, அதுக்கேத்த மாரி தான் நீங்க வந்து தண்ணி செடிக்கு குடுக்கணும். ஸோ இந்த செடி பாருங்க நெறையா உங்களுக்கு இலை இருக்கு. அந்த மாரி இருக்கிறனால தண்ணி குடுக்கணும். ஸோ இது கிரிக்கிரி ரோஸு இது பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. ஸோ லைட் ப்ரூன் பண்ணி எல்லா இலையும் எடுத்துட்டேன் நானு. ஸோ இப்ப இந்த செடிக்கு வந்து ஆரம்பத்தில 2 டைம்ஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ இதுக்கு தண்ணி தேவையில்ல. காரணம் இலையே இல்ல. எல்லா இலையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு ஒர்க்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஸ்டார்ட்டிங்கில ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே மட்டும் பண்ணா போதும். ஸோ இதுவும் DA36 இலையெல்லாம் எடுத்துட்டோம், ப்ரூன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் லேசா தழுக்குது. ஸோ இதுக்கு தண்ணிய மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணணும். மீடியாக்கு நெறைய தண்ணி குடுக்கக்கூடாது. ஒருவேளை மீடியாக்கு தண்ணி நெறையா குடுத்தீங்க அப்படின்னா, அந்த வர தளிர் எல்லாமே உங்களுக்கு வந்து அ அப்படியே காஞ்சிரும். கருப்பு கருப்பா ஆயிடும். ஸோ ஏன் காயுதுன்னு உங்களுக்கே தெரியாது. தண்ணி தான். ஸோ அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஸோ இந்த செடி பாருங்க கல்கட்டா 300 இத கம்ப்ளீட்டா ப்ரூன் பண்ணோம். அதுக்கப்புறம் பூ விட்டுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி 2 நேரம், 3 நேரம் தேவைப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வேலை பாக்குது சிண்டர் மீடியா. நெறைய பூ இருக்கு, மொட்டு இருக்கு, இலை இருக்கு. ஸோ இந்த செடிக்கெல்லாம் 3 டைம்ஸ் தண்ணி தேவைப்படும். ஏன்னா, இது நெறைய வேலை செய்யுது. ஸோ நீங்க அத பார்த்துக்கிட்டு தண்ணிய குடுக்கணும்ப்பா. உங்க செடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த அளவுக்கு பெருசு, அதெல்லாம் பொறுத்து தான் தண்ணி ஊத்தணும். சிண்டர் மீடியாவ பொறுத்தவரைக்கும் பெரிய செடிகளுக்கெல்லாம் 3 டைம்ஸ் தண்ணி தேவைப்படும். ஷவரிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதே மாரி இந்த சின்ன செடிகளுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. ஒரு 4 நாளைக்கு, 5 நாளைக்கு ஒரு தடவ தண்ணி குடுத்தா போதும் உங்களுக்கு. ஸோ செடிய பார்த்து நீங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா, அழகா வளர்த்து கொண்டு வந்துரலாம். ஸோ 7 இலைய பத்தி சொல்றேன். ஸோ டிஏ ரோசஸ்ல நெறைய டிஏ ரோசஸ்ல 7 இலை தான் இருக்கு. ஸோ இந்த செடியில நீங்க செக் பண்ணி பாருங்க. 7 இலை இருக்கு. ஆனா பூ பூக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஸோ டிஏ ரோசஸ்ல நான் செக் பண்ணிட்டேன். நெறைய டிஏ ரோசஸ் வந்து 7 லீவ்ஸ் இருக்கு. ஆனாலும் பூ பூக்குது. ஸோ 7 இலை இருக்கே பூ பூக்காது அப்படின்னலாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஸோ டிஏ ரோசஸ்ல 7 லீவ்ஸ் நெறையா இருக்கு. ஈவன் 9 லீவ்ஸ் கூட இருக்கு. 9 லீவ்ஸ் உள்ள செடிய நாளைக்கு நான் காட்டுறேன். ஸோ சிலதுல 5 லீவ்ஸ் இருக்கு. சிலதுல 7 லீவ்ஸ் இருக்கு. நெறைய உங்களுக்கு மொட்டு இருக்கு, பூ இருக்கு. நல்லாவே தழுக்குது. ஸோ நம்ம இங்க பாருங்க இது 7 இலை இருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே 7 இலை இருக்கு. ஆனா மொட்டு இருக்கு. ஸோ அதாவது ஒட்டு கட்டுனதுக்கு கீழ இது இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து எடுத்து விடணும். ஒட்டு கட்டுனதுக்கு மேல இருக்கிற எந்த ஒரு இதா இருந்தாலும் அந்த செடிய வந்து ஒடிச்சு விடக்கூடாது. 7 இலை இருந்தாலும் சரி, 5 இலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு 9 இலை இருந்தாலும் சரி. ஸோ மெயினா டிஏ ரோசஸ் இதுவும் டிஏ ரோஸ் பாருங்க 7 இலை இருக்கு உங்களுக்கு. பாருங்க 7 லீவ்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே மொட்டு இருக்கு, பூ இருக்கு. நெறைய மொட்டெல்லாம் நான் பிஞ்ச் பண்ணிட்டேன். இது எல்லாமே 7 லீவ்ஸ் தான். டிஏ ரோசஸ் யார் யார் வாங்கியிருக்கீங்களோ, நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா 7 இலை இருக்கும். வெரைட்டிய பொறுத்து இருக்கு. சில வெரைட்டில 7 இலை இருக்கு. இது வந்து வின்செஸ்டர் கேத்தட்ரல் நெனைக்கிறேன். இதுலயும் 7 இலை இருக்கு. ஸோ 7 இலை பூக்காது அப்படின்னலாம் எந்த கான்செப்ட்டும் கிடையாதுப்பா. உங்களுக்கு அந்த ஒட்டு கட்டுனதுக்கு அடியிலருந்து வந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க வந்து எடுத்து விடணும். மிச்சம் மேல 7 இலை பாருங்க, இதுக்கு கீழ. இதுதான் ஒட்டு. அந்த யூனியன அது கட்டியிருப்பாங்க. அதுக்கு கீழ பட் யூனியனுக்கு கீழ வர எது வந்தாலும் நீங்க தாராளமா எடுத்து விட்டுறலாம். அதுக்கு மேல எது வந்தாலும் எடுக்க வேண்டியதில்ல. ஸோ பாருங்க இது பேசல் உங்களுக்கு. இது ஒரிஜினல். அந்த பட் யூனியனுக்கு மேல உங்களுக்கு வருது. இது வந்து ஒரிஜினல். இத நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு கீழ எது வந்தாலும் நீங்க ஒடிச்சு விட்டுறணும். ஸோ பாருங்க நம்ம அந்த செடியில ஒடிச்சோம். இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு.
ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் செடி வந்து வந்துடும். அதே மாதிரி நம்ம நாட்டு ரோஸுக்கு எல்லாமே வந்து ஒட்டு கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரே சிங்கிள் இதுதான் நாட்டு ரோஸு, சிங்கிள் ஸ்டெம்மில் இருந்து இந்த செடி வளர்ந்துருக்கும். ஸோ இதில் எத்தனை கீழே இந்த பிரான்ச்சஸ் வந்தாலும் எல்லாத்துலேயுமே பூ பூக்கும். இதை நம்ம ஒடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டெம் கட்டிங்கில் இருந்து வர்றது, ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சாலே வந்துடும். ஸோ நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸ் கிடையாதுப்பா. நீங்கள் வந்து ஒட்டு கட்டினதுக்கு மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.